நேரலையில் இருக்கும் உறவுகளே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க வைரமண்ணா. ஆமாப்பா, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. லைக் 10. நன்றி நன்றி வைரமண்ணா. சாப்பிட்டீங்களா? ஆமாக்கா, கடை பரோட்டோ. என்னம்மாக்கா வீட்டில் சமையல் பண்ணாலியா கருப்பாயி? தக்காளி விலை கம்மி, சுருக்கமாக முடிச்சிட்டாங்க சமையலை. தக்காளி விலை கம்மியாக இருக்காண்ணா, எனக்கு தெரியலை. எல்லாம் இவங்க வாங்கி கொண்டு தருவாங்களாண்ணா, அதனால எனக்கு கரெக்டாக அதில் உள்ள விலை தெரியல. நான் இன்னும் சாப்பிடலை. இப்போதான் வேலை முடிஞ்சு இனிமே போய் தான் சாப்பிடணும். என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல, போனா தான் தெரியும். ஓ அப்படியா, சூப்பர் சூப்பர். இப்போதான் வேலை முடிஞ்சு வரீங்களா? வைரம் வாங்க, விலை என்ன? வைரம் வாங்க என்ன விலை அண்ணா அப்படிங்கிறாங்க. கருப்பாயி. தக்காளி என்ன விலை வைரம் அண்ணா இப்போ? தக்காளி 4 கிலோ 100 ரூபாய் தான். ஓ அப்படியா, அவ்வளவு விலை கம்மியாக இருக்கா? 4 கிலோ 100 ரூபாயா? ஓ பரவாயில்லையே. தக்காளி விலை ஒரு ஒரு நேரம் ஞாபகம் இருக்கா வைரமண்ணா? தக்காளி விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து தெரியுமா? 1 கிலோ தக்காளி 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா வரைக்கும் விற்றுச்சு. இப்போ 4 கிலோ 100 ரூபாய்க்கு வந்துட்டா. பாவம் தான் தக்காளி விவசாயிகள்லாம். யாருங்க கருப்பா இரவு வணக்கம் அப்படிங்கிறாங்க வைரமண்ணா. எங்கள் ஊரில் 40 ரூபாயா 1 கிலோ. 40 ரூபாய்க்கு 2.5 கிலோ தானே வாங்க முடியும் கருப்பாயி. ஆனால் இவங்க 4 கிலோவில் சொல்கிறாங்க வைரமண்ணா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க நம்ம கருப்பாயி. எல்லாம் தெரிஞ்சவங்க தான் வைரமண்ணா. வைரமண்ணா, உங்கள் ஊரில் தக்காளி விலை ரொம்ப மலிவாக இருக்குது. நல்லா வாங்கி தக்காளி சட்னி, தக்காளி தொக்கு எல்லாம் சாப்பிட்டுங்க செய்து. அப்படி தானே கருப்பாயி? எங்கள் ஊரில் 40 ரூபா. இங்கே என்ன விலைன்னு தெரில, எங்கள் ஊர்லலாம் என்ன விலைன்னு தெரில. கருப்பாயி அக்கா, நீங்கள் எந்த ஊர்? உங்கள் ஊரில் 40 ரூபா அதிகம் அப்படிங்கிறாங்க வைரமண்ணா. ஆமாண்ணா, உங்கள் ஊரில் 4 கிலோ 100 ரூபாங்கும்போது இது 2.5 கிலோ தானே வாங்க முடியும் 100 ரூபாய்க்கு கருப்பாயி ஊரில். வைரமண்ணா, உங்கள் ஊர் எந்த ஊர் வைரமண்ணா? தக்காளி சாதம் போட சொல்லணும். ஆமாம், தக்காளி விலை கம்மினா தக்காளி சோறு கிண்டிட வேண்டியதுதான். தக்காளி தொக்கு, சப்பாத்தியை சுடணும், தக்காளியை பல்லாரியும் வதக்கிற வேண்டியதுதான். தோசை சுட்டு தக்காளி சட்னி வச்சிட வேண்டியதுதான். வைரமண்ணா, உங்களுக்கு எந்த ஊர் வைரமண்ணா?